இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி. ஒரு பிரச்சார களத்திற்கே போய், அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கிட்ட சில முக்கியமான கேள்விகள கேட்கப் போறோம். ஒரு பிரச்சார களம் எப்படி இருக்குது? அங்க பிரச்சாரத்துல என்னென்னலாம் நடக்குது? அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில பார்க்கப் போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சைதை தொகுதியின் வேட்பாளர் அண்ணன் மா. சுப்பிரமணியம் நம்மளோட இருக்கிறாங்க. வாங்க பிரச்சாரத்துக்கு போலாம். ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு, ஒரு திருவிழா மாரியான வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில. அந்த அளவுக்கு உங்களுடைய சேவைகள் எந்த அளவுக்கு இந்த 5 வருஷம் என்ன மாரி இருந்தது? சைதை தொகுதியை பொறுத்தவரை முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு 3 மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த பன்னோக்கு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, 500 கோடி மதிப்பிலான அந்த மருத்துவமனை இன்றைக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து புறப்பயனாளர்களாக இருந்து பயன்பெறுகிற வகையில் புறப்பயனாளர்களாக இருந்து பயன்பெறுகிற வகையிலான மருத்துவமனையாக இருந்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வயது மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை இந்தியாவிலேயே பிரத்யேகமானது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை அது நம்முடைய சைதை தொகுதியில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப நன்றி. பல்வேறு மாவட்டங்களில் சாப்பிடல பை, வேற ஏதாவது தண்ணியை மட்டும் வயது மூத்தவர்களுக்கான இந்தியாவிலேயே பிரத்யேகமான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமையப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் முதல்வர் அவர்கள் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை ஒன்று ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய அந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இதே வளாகத்தில். ஆக இந்த ஒரு கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில், சைதை தொகுதிக்குட்பட்ட அந்த கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒன்றும், பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒன்றும், குழந்தைகளுக்கான உலகிலேயே பெரிய மருத்துவமனை ஒன்றும், 3ம் அமைந்திருப்பது என்பது உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று. உலகில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் இத்தனை மருத்துவ கட்டமைப்புகள் ஒரு சேர அமைப்பட்டிருப்பது சைதையில் என்பது மிகப்பெரிய அளவிலான பெருமை. அதே போல் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானம் இன்னைக்கு ஒரு 74க்கு முன்னால் 200 ஆண்டுகளாக குதிரை பந்தயத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் 74 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவுப்படி இனிமேல் குதிரை பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என்கின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் உச்ச நீதிமன்றங்களுக்கு சென்று இப்போது அதை குதிரை பந்தயத்தை வழக்கமாக்கிவிட்டனர். ஆனாலும் கலைஞர் அவர்கள் அதை சட்டமாக்கியதன் விளைவாக ஒரு நினைவு சின்னத்தை இன்றளவும் வைத்திருக்கிறார், அண்ணா மேம்பாலம் அருகில். அவருடைய மைந்தனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தந்தையின் கனவை நனவாக்குகிற வகையில் குதிரை பந்தயத்தை தமிழ்நாட்டில் அடியோடு ஒழிப்பதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை, மைதானம் இருந்தால்தானே குதிரை ஓட்டுவீர்கள் என்று மைதானத்தை இன்றைக்கு அரசு கையகப்படுத்தியிருக்கிறது. 160.86 ஏக்கர் நிலப்பரப்பிலான அந்த மைதானம் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. இதுவுமே சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. சைதை தொகுதியில் அது அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய உலக புகழ். காரணம், தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா அங்கே உருவாகவிருக்கிறது. அதேபோல் அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு இரும்பு மேம்பாலம். உலகில் முதன்முறையாக தரைக்கு அடியில் மெட்ரோ பயணித்துக் கொண்டிருக்கிற போது தரைக்கு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு சைதாப்பேட்டையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரும் ஜூன் முதல் அதுவும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள், மிக சிறப்பான பணிகள், இன்னும் பட்டியலிட்டால் அரை மணி நேரம் ஆகும். அவ்வளவு பணிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சைதை தொகுதிக்கு தந்திருக்கிறார்கள். இதனால் மக்கள் மிகப்பெரிய அளவிலான நன்றி உணர்வோடு திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக. இல்லைன்னா இப்போ நீங்க இவ்வளவு பிரச்சார பிஸியில இருக்கக்கூடிய நேரத்திலேயே டீலிமிட்டேஷன் எதிர்த்து தீ கொளுத்தி இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துறீங்க. அந்த அளவுக்கு எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? தமிழ்நாட்டின் இப்போதைய பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 39. ஒட்டுமொத்தமாக 543 அந்த தொகுதிகளில் இப்போ 800க்கும் மேற்பட்ட தொகுதிகள் உருவாக்க இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி
அதில் 500க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகள் குறிப்பாக வட மாநிலங்களுக்கும் 300க்கும் கீழான தொகுதிகளை தென் இந்தியாவுக்கும் தருகிற போது நிச்சயம் நாளை எந்த விதமான அது சட்ட முன்வடிவாக இருந்தாலும் எளிதாக நிறைவேற்றுவதற்கு வட இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களே போதும் என்கின்ற நிலை வரும். தென்னிந்தியாவிலிருந்து போகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு பாராளுமன்றத்தில் மக்களுக்கு எதிரான ஜனநாயகத்திற்கு புறம்பான காரியங்களை நிறைவேற்றும் போது எதிர்த்து குரல் கொடுப்பதற்கோ எதிர்த்து வாக்களித்தாலோ எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் போய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியாது, பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க முடியும். எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மறுசீரமைப்பை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். அந்த போராட்டம் நேற்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்திலேயே கூட இந்த போராட்டம் குறித்து பேசியிருக்கிறார். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அது திமுகவுக்கு பொறுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது உண்மையிலேயே உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை முதலில் இந்தியாவிலேயே தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்பொழுதெல்லாம் எடப்பாடி எங்கே இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று யாருக்குமே தெரியாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நேற்றைக்கு இன்னொன்றுமே கூட சொல்லியிருக்கிறார். கருப்பு கொடி, கருப்பு ஊர்வலம் என்றெல்லாம் சொன்னார்கள், கருப்பையே எங்கேயும் காணோம் என்றார். வலதுசாரி இயக்கத்தில் இருப்பவருக்கு கருப்பு கண்ணுக்கு தெரியாது. அவர் கண்ணுக்கு தெரிவதெல்லாம், தெரிகிற சாயம் எல்லாம் வேறு கலராகத்தான் இருக்கும். அவருக்கு கருப்போ அல்லது சிவப்போ தெரிவதற்கு நியாயமில்லை. அவருடைய கண்கள் பூத்து இருக்கிறது, கருப்பு தெரிய அவருக்கு நியாயம். சரிண்ணா, உங்களோட வெற்றிக்கு பேட்டை டிவி சார்பில் பெரிய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறேன்.